ஜனா அவர்கள் நம்மளை மகிழ்விக்க ஒரு சிறப்பான பாடலை பாட இருக்கார். நேர்கள் அனைவரும் அந்த பாட்டை கேட்டு உங்களுடைய கமெண்டை தெரிவிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொண்டு பிரபல கானா பாடகர் ஜனா அவர்கள் போலாங்களா பாட்டுக்கு. எதனா இவரு நம்ம என்ன தாளம் என்ன சுத்தி சொல்லிங்க தாள அடிப்பாரு. இது வந்து நான் சொல்ல வேண்டிய பாத்தீங்கன்னா, நானும் வல்லவின்ற ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல நைட்டு உட்காந்து 2-3 மணி வரையும் உட்காந்து நாங்க எழுதணும் அந்த பாட்டை. நீங்க எழுதுன பாட்டு நீங்களுமா உங்க நண்பரும் சேர்ந்து? நண்பர் வந்து நண்பர் பேர் வல்லல், அவர் பேர் வல்லல். அவரு வந்து வல்சராவ் ரூம்ல தான் இருந்தாரு. நானும் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் கூட நைட்டு போய் தங்கும் போது இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னாரு ஓகே எழுதலாம்னு சொல்லிட்டு நைட்டு 2-3 மணி வரையும் டீ குடிச்சிட்டு அந்த பாட்டை நாங்க எழுதணும். ரொம்ப சார். இந்த பாடலை வந்து நீங்க இசை வடிவில் தயாரிச்சிட்டீங்களா இல்ல அது எப்படி அப்படியே தான் பாடலோட தான் இருக்கா? இந்த பாட்டு வந்து இசை வெளியில் தயாரிக்கணும்னா நான் நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6,000-7,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் காசு ரெடி பண்ணல. நான் காசு ரெடி பண்ணிட்டு இந்த பாட்டு ஒரு ஆல்பமா பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நேர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வந்து இசை வடிவில் விரைவில் நம்ம நேர்களுக்காக இந்த பாடல் வந்து தர இருக்க. அதை வந்து நீங்களே நடிப்பீங்களா? அந்த பாடலா வந்து நீங்களே நடிப்பீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? இல்ல, நம்மளுக்கு வந்து டான்ஸ் வரும். நம்ம வந்து நீங்க நடிகர் அண்ட் கானா பாடகர், நடனம் ஆடுவீங்க. அப்போ நீங்க நடன கலைஞர் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு கானா நடையில தாமா இங்க விழுந்தடி உன்னை பார்க்க வந்த மாமா நடி உங்க அப்பதாசம் எனக்கு வேணாண்டி ஓ அன்பு மட்டும் எனக்கு போதுண்டி கருப்புகள்ல சட்டை போட்டு காதல் சொல்ல வந்தடி கண்டுக்கவே இல்ல கனஜன கருப்பு தானடி கருப்புகள்ல சட்டை போட்டு காதல் சொல்ல வந்தடி கண்டுக்கவே இல்ல கனஜன கருப்பு தானடி ஒன் சைடு கட்டிங் போட்டு ஓடி நானும் வந்தேன்டி ஓர கண்ணால பார்த்தா பல லோக்கல் நானடி பைக்கில் தான் வந்தேன் பச்சை கண்ணாடியும் போட்டேன் உன ஃபாலோ பண்ணி வந்தேன் உன சுத்தி சுத்தி வந்தேன் எப்ப தாண்டி பாப்ப என் கானா பாட்டு கேப்ப இதுல காதலையும் சொன்னேன் என் கானாவையும் சொன்னேன் எப்படி சொல்லடி ஜனகானா பாட்டை கேளடி எப்படி சொல்லடி ஜனகானா பாட்டை கேளடி உன்னடையில தாமங்கி விழுந்தடி உன்னை பார்க்க வந்த மாமனானடி உனப்படாச எனக்கு வேணாண்டி அன்பு மட்டும் எனக்கு போதண்டி கருப்பு கல்ல சட்டை போட்டு காதல் சொல்ல வந்தேன்டி கண்டுக்கவே இல்லை கனஜன கருப்பு தானடி ஒன் சைடே கட்டி போட்டு ஓடி நானும் வந்தேன்டி ஓர கண்ணால பாப்பா லோக்கல் நானடி பைக்கில் தான் சொல்லி வந்த எப்பதாடி பாப்ப என் கானா பாட்டை கேப்ப அதுல காதலையும் சொன்னேன் என் கானாவையும் சொன்னேன் எப்படி சொல்லடி ஜனகானா பாட்டை கேளடி எப்படி சொல்லடி ஜனகானா பாட்டை கேளடி. பாருங்க, இவர் வந்து வேற ஒரு ஷூட்டுக்காக ரெடி ஆயிட்டாரு. உங்களுடைய பாட்டை கேட்க அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ஓடி வந்து கடன் ஆகிருக்காரு. எப்படி இருந்தது? நண்பாவா நண்பியா எப்படி கூப்பிடுறது? எப்படி இருந்தது பாட்டு? நல்லா தான் இருந்தது, நல்லா அருமையா இருந்தது. சரி, அந்த கேமரா பார்த்து சொல்லுங்க. இவர் பாடுன பாட்டு பிடிச்சிருக்கு. அதை பிடிக்க போய் தானே நீங்க ஓடி வந்து நடனம் ஆடுங்க. சரி, இவருக்கு எதனா வாழ்த்து தெரியும்? நல்லா பாடுற, மீண்டும் மீண்டும் வளரும். அங்க பாருங்க, மீண்டும் மீண்டும் மலரும் பாட்டு. இவரு ஒரு பாட்டு பாடுறாரு. அடுத்தது நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? நேர்களுக்காக முன்னெடுத்தி உன்னோடு ஒதுங்கி வச்ச புதையெல்லாம் சுத்தி வந்து வேணும். அம்மாவே 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 மலரா ஒரு வடிவெடுத்து அம்மா காலத்திலோ நான் பூஜை பண்ணி திருக்கதவை திருத்தி வச்சாயா அம்மாவே மலடிவே பாசுத்தினாயா பாடும் நான் பாட்டி அம்மா பழையருவாய் நான் பூஜை செஞ்சு பாடும் நான் பாட்டி
பாசமரம் தந்தவனியே ஒரு கரம் முன்னெடுத்து ஒரு வடி எடுத்து காலத்திலும் பூஜை பண்ணி சிறப்பா பாண்டீங்க. சரி, உங்களுடைய பேரு? சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத சொல்லிருக்கேன். நீ ஆட்டமா ஆடுங்க. நீ ரொம்ப நல்லா இருக்குதா?